ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. லஞ்சுக்கு வந்து சூடாக சாதம் வடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து சுண்டக்காய் குழம்புங்க. சுண்டைக்காய் வந்து பச்சை சுண்டைக்காய், இது வந்து கறி சுண்டைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கசப்பு தெரியாது, ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப நாள் ஆச்சு ட்ரை பண்ணி. நேற்று மார்க்கெட்டில் கிடச்சதும் வாங்கிட்டு வந்தேன். த கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் தாளித்து, சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க, பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த சுண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. சுண்டைக்காய் சேர்க்குறதுக்கு முன்னாடி 1-2 தட்டிக்கோங்க. தட்டிட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு குழம்பு மிளகாய்த்தூள், வத்தத்தூள், மல்லித்தூள் இது 3மே சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சல் தேவையான அளவு ஊற்றி, தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வற்ற விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நல்லது கூட உடம்புக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து புடலங்காய் கூட்டு, இந்த மாதிரி இந்த சுண்டவத்தல் குழம்புக்கு வந்து புடலங்காய் கூட்டு, சௌச்சௌக்காய் கூட்டு, சுரக்காய் கூட்டு இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து நான் வந்து புடலங்காய் கூட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். என் பசங்க வந்து சுண்டக்காய் குழம்பும் சாப்பிட மாட்டாங்க, புடலங்காய் கூட்டும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து புடலங்காய் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு கடலை மாவு, அரிசி மாவு, சிக்கன் 65 பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து வத்தப்பொடி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ அவங்களுக்கு வந்து சுண்டக்காய் குழம்பு சாப்பிட மாட்டாங்க, காரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தயிரும் தாளித்து வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு சாப்பிட ஊட்டி பார்ப்போம், சாப்பிட்லன்னா தயிர் தாளித்தது அதை வச்சு ஊட்டிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தாளித்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து வெண்பூசணிங்க, வெள்ளை பூசணி, அதை வந்து இன்றைக்கி வந்து அவியல் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை வேக வச்சுக்கோங்க, தண்ணி லைட்டாக ஊற்றி. அடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய், சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வற்ற விட்டு இறக்கி ஆற விட்டு, தயிரை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தயிர் ஊற்றுங்க. தயிர் ஊற்றி வச்சுட்டு தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லது, முக்கியமாக லேடிஸ்க்கு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து அரைக்கீரை கடையில் அதுவும் செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து மார்னிங் வந்து சாப்பிட விட்டுடலாம் அரைக்கீரை கடையில். ஆஃப்டர்நூனுக்கு தயிர் சாதம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரைக்கீரை மார்னிங் ட்ரை பண்ணி ஊட்டி விட்டுட்டேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.